ஹெல்மெட் அணிந்து வாகனங்களை ஓட்டுவீர். அதிவேக பயணம் ஆபத்தில் முடியும். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதே. மொபைலையும் பார்த்துட்டு வாகனம் ஓட்டாதே. நைட் டைம் எனக்கு நடந்தது தான். நீ இருந்தியா? இல்லை, நீ அழுதே. அழுகலாம் செய்யல. ஆம்பளை மேமா சொரியறதெல்லாம் வரும் யூடியூப்ல. அதனால கட் பண்ணிருங்க. இப்படி காட்டு, இப்படி காட்டு, இப்படி காட்டு. அதை பீடி கேட்குற மாதிரி இருக்கு. சரி, நைட்டு கதைக்கு வருவோமா? கோயம்புத்தூர் வந்து அத்திப்பாளைய பிரிவு, ஏதோ பிரிவு மறந்துச்சு. அங்கே கூட கம்பெனி 4 பிரதீப் பண்ண எல்லா சொந்தம் ஒன்றா வந்தோம். எந்த பிரதீப் பண்ண? மெயின்டெனன்ஸா? மெயின்டெனன்ஸ் பிரதீப், மருது, மணி, இன்னும் 4 பேர். ஒரு ரூம் தான், பெரிய ரூமு. அதுதான் எல்லாரும் மாற்றி ஷேர் பண்ணி படுத்துருப்போம். எயித்தாப்புல வந்து தப்பா இருக்குதுண்ணா. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு முன்னாடி இது இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்க வந்து எப்படின்னா கண்ணு மாதிரி போட்டுருப்போம், உட்கார கண்டு. நான் அதுல உட்காந்து தான் சேர்த்து அடிச்சுட்டு பேசிட்டு இருப்பேன். பரவாயில்லடா, காஸ்ட்லியான அடிக்க. அதுக்கப்புறம் அந்த நாங்க இருக்க ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து ஒரு பெரிய காலி கிரவுண்டு. அது ஒரு சின்ன மீசாமே கருசாமே கோயில், ஏதோ ஒரு கோயில். அதாவது நைட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு நான் அங்கே பார்த்துட்டு நான் வந்து பேசிட்டு இருந்தேன். பேசிட்டே இருக்கும்போது அந்த மாடிக்கு ஸ்டெப்ஸ் ஏறுவோம்ல, அந்த எண்டில் தான் எங்கள் ரூம். வெளியே வந்தோன்னே எங்கள் சைடில் இருந்தால் டப்புன்னு ஏதோ உருவம் போன மாதிரியே இருந்துச்சு. நான் எல்லாம் கொலைக்க ஆரம்பிச்சுட்டு அங்கே ஏதோ உருவம் போன மாதிரி பார்த்துட்டேன். அதுலேருந்து அப்படியே ரூமுக்குள்ளே வந்துட்டேன். ரூமுக்குள்ள வந்து திருநாள் குடிச்சிட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்துச்சு எனக்கு காய்ச்சல். அப்புறம் 2 நாள் லீவு, கம்பெனிக்கு போகல. இவங்க 2 கம்பெனி எல்லாம் போயிட்டாங்க, ஷிஃப்ட் மாற்றி. இடையில நான் மட்டும் தனியாக இருப்பேன் சாயங்காலம் நேரம். அப்போ ஒரு 6 மணி போல் நான் படுத்துருப்பேன். முடிச்சுட்டா ஃபோன் பார்த்துருப்பேன். சரி படுப்போம், கண்ணை மூடி படுக்கும்போது சைடில் அப்படியே யாரும் நடந்து போன மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுங்களா, சும்மா கண்ணை மூடி படுத்துருக்கீங்க, நாங்கள் நடந்து வரணும், உங்களுக்கு தெரியுங்களா யாரும் நடந்து வராங்கன்னு, அந்த மாதிரி. சரி, நானும் பசங்க யாரும் வந்துட்டாங்கன்னு திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. உருவம் தனியாக நீங்கள் ரூமில் யாருமே இல்லை மேலே. நீ பாத்தியா அத? எதை? உருவத்தை பார்க்கல, ஃபீல் பண்ணேன் போன மாதிரி. சைடில் இப்போ நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. விக்கிட்டு பக்கத்தில் எந்த சைடு நடந்து போகிறேன். எந்திச்சு திருநாடு இப்போ எங்கள் போனால் திருநா கொண்டு வந்து டப்பாச்சி கற்றுப்போம். திருநாட்டுப்பா. ஆமாம், அது என் குழந்தைய கூட திருநாட்டுப்பா. திருநாடு எடுத்து பட்டையை போட்டு படுத்துட்டேன். பட்டை முருகருக்கு சொந்தம்ல. பட்டை முருகர் சொந்தம் தான், யாருமே பண்ணலாம். அதே மாதிரி அங்கே ஒரு குலதெய்வம் யாரு? குலதெய்வம் வந்து அப்போ கருப்பசாமி பட்டையா போடுவாரு? கருப்பசாமி பட்டையாக தான் போடுவார். இங்கே அப்படிதான் ஒரு கனவு. ஆனால் அங்கே எப்படின்னா அந்த கனவு ஒரு மிட் நைட்டில் எழுந்தேன். பேய்கனவுல இருந்து எழுந்ததுக்கப்புறம் சைடில் பார்க்குறேன், எனக்கு எதுவுமே தெரியல. அப்படியே ஃபுல்லாக அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த டிவியில் புள்ளி அடிக்க தெரியுமா, கரண்ட் இல்லைன்னா அந்த மாதிரி எனக்கு சுற்றி எல்லாம் அப்படியே இருந்துச்சு ஒரு 2 செகண்டுக்கு. அது கரண்ட்ல நல்லாடா, கேபிள் வரல நாடா பைத்தியா போய். ஏதோ ஒன்று கரண்ட் இல்லைன்னா எப்படா டிவி எடுக்கும்? சரி, கேபிள் வரலன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்படி ஒரு கனவு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. உனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கா? இந்த மாதிரி இந்த மாதிரி கனவுனா வீட்டாருங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு யாராட்டும் செத்து போகிற மாதிரி அவங்கக்கிட்ட நீ பேசிக்கிறதுக்கு சடனாக 1 வாரம் 2 வாரம் பேசாமல் இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆன மாணிக்க அந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கா? வீட்டாளுங்களா? அப்படி பார்த்தா பேசிகிட்டு இருக்கணும், பேசாமல் இருந்தப்பெல்லாம் இதால் பேசும்போதே திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் பேய்களோட தான். பேய் எங்கள் அப்பா சங்க பிடிச்சி தூக்கிடுச்சு. பேய் அவனுக்கு அந்த பேய் இருக்குல்ல, இருந்த பேய் என் ஃப்ரெண்டோட உருவத்தில் தான் பேய் இருக்கு. அவன் இப்படிதான் எங்கள் அப்பா விட்டுறா நான் தெரிஞ்சிடும். அவன் பல்ல காடி சிரிச்சு நக்கலாக சிரிச்சுட்டு கீழே விட்டுட்டான். லைட்டாக பண்ணுறாருண்ணே அது நீ வைடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அந்த மாதிரி மேக்சிமம் எனக்கு அந்த மாதிரி யாருக்கு இந்த சொந்தக்காரங்க யாரும் இறந்து போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து பேய் பற்றி தான் கேட்குறேன். பேய்ங்கிறது எப்படி உருவாச்சு?
எப்படி உருவானதா இல்லை. அந்த இறந்த அவங்களோட ஆத்மா தான் பேய்ன்னு சொல்கிறோம். நம்ம வீட்டில் இருந்த சாமி மற்ற வீட்டில் இருந்த பேய் அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் இருந்தால் பேய் தான். அது நம்ம வீட்டில் கும்பிட்றது. அது வந்து எப்படின்னா இந்த சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க தெரியுமா கண்ணி. அதெல்லாம் நம்ம கும்பிடுவோம். சும்மா இறந்த எல்லாரையும் கும்பிட மாட்டோம். அந்த மாதிரி கண்ணி. அப்படி ஏன் அப்படின்னா அப்போ பேய்ங்கிறவங்க எப்படி செத்தவங்கன்னா கெட்டவங்க பேய் ஆவாங்களா இல்லைன்னா நல்லவங்க பேய் ஆவாங்களா? நல்லவங்க கெட்டவங்க 2 பேருமே பேய் தான். அப்புறம் ஏன் அவங்க கெட்டது பண்ணுறாங்க? நல்லவங்களா பேயா மாறினா இது அதாவது நல்லவங்கன்னு இல்லை, கெட்டவங்கலாம் இல்லை. அவங்க வந்து கரெக்டாக அந்த வயசில் அவங்க தான் அவங்களோட விதி முடிஞ்சிருச்சு. இறந்துட்டாங்கன்னா நேராக அவங்க மேலே போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 40 வயசுல நீங்கள் போகணுன்னு இருக்கு, ஆனால் நீங்கள் 20 வயசுலேயே செத்துட்டீங்க. அல்ப வயசுல இந்த மாதிரி இறந்தவங்க தான் இந்த மாதிரி பேயா சுற்றுறது இருக்கு. அது எதுக்கு அப்புறம் கெட்டது பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு? அவங்க வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அப்படியே இதே மனசு இப்போ இதே மாதிரி இருக்காது. அப்போ வந்து அவங்க இப்போ இருக்கிற மாதிரி அப்போ சேஞ்ச் ஆயிடுவாங்களா? சேஞ்ச் ஆயிடுவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர். அப்போ டிரான்ஸ்ஜெண்டர் செத்தா எப்படி வருவாங்க? ஆனா வருமா இல்லை பெண்ணா வருமா? இப்படிலாம் நீங்கள் கேட்டீங்க, நானும் கேட்பேன். டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்னடா குறை? டிரான்ஸ்ஜெண்டர் என்ன குறையா? குறை தான் டிரான்ஸ்ஜெண்டரு. இதெல்லாம் யூடியூப்ல போடினா தரமணி எல்லாரும் சேர்ந்து வந்து நீ வெட்டுவான். இதெல்லாம் வந்து கட் பண்ணப்படும். காட்டு விடு காட்டு. அதுக்கப்புறம் கேளுங்க, வேற பேய்ங்கிறது இருக்கா இல்லை கட்டுக்கதையா? பேய்ங்கிறது இருக்கு. எப்படி அதை எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறீங்கன்னா கூட ஒரு 12 மணிக்கு வாங்க சுடுகாட்டுக்கு போகலாம். இப்பவுமே மணி 1 தான் ஆகுது. போகலாமா சுடுகாட்டுக்கு? வரீங்களா? செம. அப்படியே இந்த வெறியோடு எல்லாரும் அப்படி வாங்க போகலாம். இது வரைக்கும் நான் 1 மணி 3 மணிக்கெலாம் சுடுகாட்டில் தான் இருந்திருக்கேன். ஒரு அது இது டப்பா சுடுகாடு. இங்கிட்டு போகலாம் வாங்க. கேன்டீன் பக்கமா? நான் போகிற டோல்கேட்டில் வீட்டில் புரியல தப்பாக இருக்குண்ணா. டோல்கேட்டில் வந்தீங்கன்னா பேயை பார்க்க முடியாது. சென்சார் போடுங்க, பீப் சொல்லிட்டு போடுங்க. வேற என்ன இந்த மாதிரி சொல்லு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி அந்த வீட்டில் வந்து ஒரு செத்து போயிருக்காங்க. ஒருத்தி வந்து தூக்கு பாடி செத்துருக்கான். அப்போ வந்து இவங்க வந்தோடனே இவங்க கொண்டு போய் தெரில. போக அவன் அந்த வீட்டில் 2 சின்ன பிள்ளைங்க இருக்குது. அந்த சின்ன பிள்ளை பொண்ணுங்க தான். அதில் ஒரு பொண்ணு வந்து அப்படி பேய் அழகாக பார்க்குறா, ஃபீல் பண்ணுறா. அப்புறம் பார்த்தா அவன் அம்மா இருக்கால, அவன் அம்மாவுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. இது எப்போ தெரியுதுன்னா அங்கே 2 பேர் பேய் ஓட்டவங்க வந்து கூப்பிட்டு வர்றாங்க விசாரிக்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அப்போ வந்தப்போ தான் அவளுக்கு வந்து அது வந்து 2 பேரில் அந்த விசாரிக்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதில் அவன் ஒய்ஃபுக்கு என்ன பவர்னா அந்த அவங்க வந்து நடந்த இடத்துல ஏதாவது தொட்டு பார்த்தோம்னா அவங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அந்த அந்த சீன்லாம் அப்படியே மைண்டில் வரும். வெனஸ்டே மாதிரி. உடனே அவங்க பார்த்த உடனே இந்த மாதிரி தெரியுது, இந்த மாதிரி இதனால தான் இந்த மாதிரி பேய் வந்து அப்படின்னு. உடனே சரி எக்ஸாக்ஷன் பண்ணி சொல்லிட்டு கீழே ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மா காரியை வச்சு உட்கார வச்சு பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு நல்லா நானும் உட்காந்து திடீர்னு சிரிக்க ஆரம்பித்தேன். சிரிக்க ஆரம்பிச்சு அப்படியே வச்சா உட்கார கட்சி கட்டி போட்டுருக்காங்க. ஏன்னா பேய் வந்துச்சுன்னா இது போட்டு அப்படியே சேர் தூக்கி அப்படியே தலையே இருக்குது. மண்டையை வந்து மூடி இருப்பாங்கள்ல, மூணு மண்டையை அப்படியே அந்த துணி ஃபுல்லாக ரத்தமாக வந்து அப்படியே துணி எடுத்து பார்த்தா அவன் அப்படியே இழுக்கி இருக்குதான். அதுக்கப்புறம் சேர் அப்படி சப்புன்னு கவுத்து நல்லா டம்முன்னு கீழே போட்டு அடிச்சு வச்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த உயர்த்தம்ல பேய் ஓட்டுற வந்தாமல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இல்லை அந்த ஹஸ்பண்டுக்காரன் என்ன பண்ணுறான், பைபிளை படிச்சுட்டே இருந்தான். படிக்கவும் அட்டி விட்டுச்சு. அட்டி கூட அதுக்குள்ளே வட்டி வருது 2 வட்டியும். அவன் எப்படியோ கடைசியாக பைபிள் எடுத்து படித்து பேய் ஓட்டிட்டான். ஓட்டி அந்த அந்த ஒரு பொம்மை தான் இருக்கும் சுற்றுறா. அந்த ஒரு சுற்றி அது சுற்றியே இருக்கும். அந்த பொம்மையெல்லாம் அந்த பேய் இருக்குது. ஆனால் அந்த பொம்மையை எடுத்து அவங்க ரூமில் அந்த அவங்க வீட்டில் ஒரு ரூமில் வச்சுருக்கோம் தனியாக. இந்த மாதிரி பொம்மையெல்லாம் அடிக்கடி அந்த போய் வச்சுக்கலாம். அவ்வளோ அதை க்ளோஸ்.
அந்த பேய்க்கு என்னாச்சு? அவ்வளோதான் அடைக்கிட்டாங்க, எக்ஸாச்சிட்டாங்க. எதில் போட்டு அடைச்சாங்க? அந்த இது பொம்மை இல்லையா? இப்போ அந்த பொம்மை யாராவது குழந்தை எடுத்துட்டு போயிட்டுனா அந்த குழந்தை திருப்பி அந்த பொம்மையை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ அந்த பொம்மைக்கு அங்கே தான் இருக்கா? அங்கே தான். நம்ம போய் எடுக்க போமா? ஆனால் எந்த ஏரியான்னு சரியாக தெரியல, தெரியாதான் வருது. அப்படியா? இது எங்கே நடந்தது? இப்போ வந்து வெளிநாடு தான், எந்த ஏரியான்னு சரியாக தெரியல. படத்தை பார்த்தா தெரியும். ஆமாம், படத்தில் தான் தெரியும். காஞ்சரிங் ஒன்று பார்த்துருக்கீங்களா? காஞ்சிரிங் பார்க்கலாம். ஏன் அதை அடிச்சோட ஒரு இடத்து? காஞ்சரிங் இது ஒன்று தான், காஞ்சரிங் ஒன்று தான், வெறும் காஞ்சரிங்.